வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இன்றைக்கி ப்ரூஸ்லியை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரூஸ்லியை எல்லாருக்குமே தெரியும். அவர் மிகப்பெரிய கராத்தே வீரர். அவர் அவ்வளோ புகழடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய தொடர்ந்து எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய்கிறது, தொடர்ந்து முயற்சி. அதுதான். அவர் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, என்னால் முடியலன்னு சொல்லவே விட மாட்டாராம். சொல்லவே கூடாதான். முடியலன்னு சொன்னால் நீ செத்து போயிருன்றாராம். உன்னால் செய்ய முடியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனாலே அவரோட இருந்தவங்களும் நல்லா முன்னேறி இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரு நிறைய புகழடைஞ்ச சமயத்தில் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. ஐயா, ஏன்னா அவர் யாருக்குமே பயப்பட மாட்டார் பாருங்களேன். யாருக்குமே பயப்பட மாட்டார். யாராக இருந்தாலும் துணிஞ்சு எதிர்த்து நிற்பார். நீங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே பயப்படவே மாட்டிங்களா? யாராக இருந்தாலும் தைரியமாக துணிஞ்சு நிற்கிறீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பயம் இல்லைன்னு யார் சொன்னால்? எனக்கும் பயம் இருக்குது அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ஏன்னா இவர் யாரை பார்த்துமே பயப்பட மாட்டார். எப்படி இவர் பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு? ஐயா, யாரை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்கன்னா, 10,000 குத்து குத்துறவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரே 10,000 தடவை குத்துறான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து பயப்படுவேங்கிறாரு. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுதா? 10,000 குத்துனா 10,000 விதமான குத்துகள் வச்சுக்கலாம், இல்லை 10,000 விதமான பேர்கிட்ட போகிற மோதுறதா இருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறது ஒரே குத்தை 10,000 தடவை. அப்படின்னா ஒரே செயலை 10,000 தடவை செஞ்சானா அதில் எவ்வளோ அவன் திறமைசாலியாக வருவான் பார்த்தீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஒரே செயலை, நல்ல செயலை திரும்ப திரும்ப செஞ்சு நம்ம பழகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ பாருங்கள், ப்ரூஸ்லியே ஒருத்தருக்கு பயப்படுறாருன்னா யாருக்கு? 10,000 ஒரே குத்துறவரை பார்த்து பயப்படுறாரு. அதுபோல் நம்மளும் முயற்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னா நம்மக்கிட்ட விடாமுயற்சி இருக்கணும். சோர்ந்தே போகக்கூடாது, தொய்வடையக்கூடாது, பயப்படக்கூடாது, எதுக்குமே கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து முன்னேறுவோம். வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்த பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.